நீங்க பார்க்காத ஒருத்தனை உங்களால லவ் பண்ண முடியுமா? 9 மாசமா இந்த பொண்ணு வார்த்தைகள் மூலமா மட்டுமே ஒருத்தனை காதலிச்சிருக்காள். அவளுக்கு அவன் யாரு, எப்படி இருப்பான்னு கூட தெரியல. ஆனா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு உண்மைய கண்டுபிடிச்சதும் அவளோட வாழ்க்கையே அப்செட் டவுன் ஆக போகுது. ஏன்னா இல்ல, இதை நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண கூடாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க யோசிச்சு கூட பார்க்காத இடத்துலதான் அந்த ரகசியம் இருக்கு. இப்போ அவ ஒரு தேர்வை எதிர்கொள்றாள். அவளோட காதலை வெளியே சொல்லணுமா இல்ல மௌனமா இருக்கணுமான்னு வாருங்கள் கதைக்குள் போய் பார்க்கலாம். முகமறியா உன்னில் என்னை கண்டேன், உன் நட்பிலே என்னில் உண்டான காதலை கண்டேன். என் மனதை தொலைத்து உனக்காக காத்திருக்கிறேன், நீ வருவாய் என்ற கவிதையை தன் அலைபேசியில் கண்ட மலர்விழி தன் எதிரே அமர்ந்திருக்கும் கவிதாவை முறைக்க, அவளோ இவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் தனது அலைபேசியில் மூழ்கி இருந்தாள். கவிதா என்று மலர்விழி அழைக்க, தன் அலைபேசியில் முழுவதுமாய் மூழ்கி இருந்தவளின் செவிகளில் இவளது குரல் எட்டவில்லை என்றுதான் கூற வேண்டும். கவி என்று கோபமாக மலர்விழி கத்த, சொல்லு மலர் என்று தன் அலைபேசியை பார்த்தவாறே கவிதா கூற, அவளை கண்டு முறைத்த மலர்விழி தன் அலைபேசியை காட்டி, இந்த கவிதைக்கு என்ன அர்த்தம் என்று கோபமாக கேட்க, என்ன கூறுவதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள் கவிதா. கவிதாவும் மலர்விழியும் கல்லூரி தோழிகள். தங்களின் கல்லூரி படிப்பை நன்முறையில் முடித்துவிட்டு சென்னையில் உள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் ஒன்றாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றனர். கவிதாவின் முகநூல் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட கவிதையை கண்டுதான் மலர்விழி தன் தோழியின் மேல் கட்டுக்கடங்காத கோபத்தில் சுழன்று கொண்டிருக்கிறாள். தன் தோழியிடம் என்ன கூறுவதென்று தெரியாமல் கவிதா அமைதியாக அமர்ந்திருக்க, என்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியா என்று மலர்விழி கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை மலர் என்றாள் கவிதா. அப்போ இதுக்கு என்னடி அர்த்தம்? உன் Facebookல இந்த கவிதையை எதுக்கு போஸ்ட் பண்ணியிருக்க என்று மலர்விழி வினவ, அமைதியாக அமர்ந்திருந்தாள் கவிதா. அவனுக்காகத்தானே இந்த கவிதையை போஸ்ட் பண்ணியிருக்க என்று மலர்விழி கேட்க, நண்பேண்டா என்று கூறி தன் தோழியை மெச்சும் பார்வை பார்த்தாள் கவிதா. லூசா கவி நீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கா என்று கவிதாவை மலர்விழி திட்டத் தொடங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாத மலர், அப்புறம் உனக்கு தலைவலி வந்துரும். நான் போய் உனக்கு காஃபி வாங்கிட்டு வரட்டுமா? இப்போ காஃபி ரொம்ப முக்கியமா? பின்ன இல்லையா? காஃபி குடிக்கத்தானே கேண்டீன் வந்தோம். இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம பிரேக் டைம் முடிஞ்சிடும் மலர், நீ இங்கேயே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று கூறி கவிதா எழுந்து செல்ல, அவளது கைகளை பற்றி இருக்கையில் அமர வைத்தாள் மலர். ஏன் இப்படி இருக்க? இத்தனை நாள் என்கிட்ட எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லுவ, ஆனா இப்ப எதுவும் சொல்லாம உன் மனசுக்குள்ளேயே ஏன் பூட்டி வைக்கிற என்று மலர்விழி கத்த, மீண்டும் மௌனமானாள் கவிதா. தன் தோழியின் மனதை சரியாக புரிந்து கொண்ட மலர்விழி, நீ அவனை லவ் பண்றியா கவி என கேட்க, தன் தலையை மேலும் கீழுமாக ஆட்டி வைத்தாள் கவிதா. இங்க பாரு கவி, லவ் பண்றது தப்பில்ல, ஆனா உன் லவ் சக்சஸ் ஆக 110% கூட வாய்ப்பில்லை. இது உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் ஏன் உன் மனசை போட்டு வீணா கஷ்டப்படுத்துற? ஏன் மலர், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, என் லவ்வுக்கு நீ உதவி பண்ண மாட்டியா? உன் லவ்வுக்கு நான் உதவி பண்ணாம வேற யாருடி உதவி பண்ணுவாங்க? ஆனா உன் லவ் சரி, அதை விடு. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவனை இதுவரைக்கும் ஒரு தடவையாவது நேர்ல பார்த்திருக்கியா? நீ அவனை Facebookல பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அவனை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட அவன் யாரு, எந்த ஊரு, இப்படி ஏதாவது அவனை பத்தி விசாரிச்சிருக்கலாம். ஆனா நீ உன்னோட மெயில் மூலமா அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. அவன் பெயராவது என்னன்னு உனக்கு தெரியுமா? அவன் பெயர் அமுதழகன். இது எங்களுக்கு தெரியாதா? அவன் உண்மையான பெயர் என்ன? ஏன் இந்த பெயர் அவனோட உண்மையான பெயரா இருக்க கூடாதா? ஓஹோ அப்படியா, உங்களோட பெயர் என்ன? கவிதான்னு சொன்ன பல்ல தட்டி கையில்
கொடுத்துடுவேன். நீயே உன் உண்மையான பெயரை மறைச்சு வேறொரு பெயர்ல தானே கதை எழுதுற. அவனும் உன்னை மாதிரியே வேறொரு பெயர்ல அவனோட கவிதையை எழுதியிருந்தா நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ கவி. அவன் யாரோ நீ யாரோ. நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது மலர். ஆனா அதை ஏத்துக்கிற நிலையில நான் இல்லை. எனக்கு அமுதழகனை 1.5 வருஷமா தெரியும். கிட்டத்தட்ட 2 வருஷமா அவனோட கதைகள் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன். அவனோட கதை எல்லாமே எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவனை ஏன் இந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த ஆசை நிறைவேற சாத்தியமே இல்லைன்னு மூளை சொன்னாலும் மனசு ஏத்துக்க மாட்டுது என்று கண்கள் பணிக்க கவிதா கூற, அவளை கண்டு மலர்விழி ஒரு பக்கம் கவலை கொண்டாலும் அவளின் நிலையை எண்ணி மனதில் பயம் எழச் செய்தது. 1.5 வருடத்திற்கு முன்பு மலர், அடியை மலர், பக்கி என்று கவிதா கோபமாக அவளது முதுகை சுரண்ட தன் கணினியின் முன் கண்களை பதித்திருந்த மலர்விழி எரிச்சலாக கவிதாவின் பக்கம் திரும்பி, ஏன் இந்த கத்துற? என்னை ஒழுங்கா எந்த வேலையும் செய்ய விட மாட்டியா? முதல் வேலையா இந்த டீம் விட்டு போனாதான் எனக்கு நிம்மதியே என்று மலர்விழி கத்த, அவளை கண்டு சிரித்த கவிதா, அதுக்கு சத்தியமா வாய்ப்பில்லை ராஜா. நீ எங்க போனாலும் நானும் வருவேன் மலர், உன்னை விடாது கருப்பு. மலர் பேபி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னன்னு சொன்னாதானே தெரியும். நான் அமுதழகனோட கதைக்கு விமர்சனம் பண்ணேன்ல, அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணி இருக்காங்க. நிஜமாவா என்று மலர்விழி அதிர்ச்சியாக கேட்க, அவளை கண்டு சிரித்த கவிதாவோ அமுதழகனுக்கு அவள் அனுப்பிய மின்னஞ்சலை தன் அலைபேசியில் காண்பித்தாள். கவிதாவின் அன்றாட நாளின் பொழுதுபோக்கு என்றால் அது புத்தகங்கள் படிப்பதுதான். அதிலும் கதை புத்தகம் என்றால் அவளுக்கு அலாதி பிரியம். புத்தகங்கள் மற்றும் வார இதழ்களில் வரும் கதைகளை படிப்பதில் தொடர்ந்து இப்பொழுது அனைவரின் கைகளில் எந்நேரமும் தவழ்ந்து கொண்டிருக்கும் அலைபேசியின் வாயிலாக தனக்கு பிடித்த எண்ணற்ற கதைகளை கவிதா படிக்க ஆரம்பித்தாள். அதில் அவளுக்கு பிடித்தமான பல எழுத்தாளர்களின் கதைகளை வாசிக்க தொடங்க கவிதாவின் மனதிற்கு பிடித்தமான எழுத்தாளர்களின் பட்டியலில் முதலிடத்தை அமுதழகன் பெற்றிருந்தான். ஒரு நாள் எதிர்ச்சியாக அமுதழகனின் மின்னஞ்சல் முகவரி கவிதாவின் கண்களுக்கு சிக்க, அவனின் கதைகளுக்கு தன் மனதில் தோன்றிய விமர்சனங்களை மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைத்தாள். கவிதாவின் மின்னஞ்சல் முகவரியை கண்ட மலர்விழி, என்ன கவி, வேற பெயர் இருக்கு என்று கூறி புரியாமல் பார்க்க, நான் தான் வேற பெயர் போட்டு மெயில் கிரியேட் பண்ணேன் மலர். என்னதான் அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளரா இருந்தாலும் என்னோட பர்சனல் மெயில் உபயோகப்படுத்த கொஞ்சம் பயமா இருக்கு. அதுவும் இல்லாமல் என் அப்பா அடிக்கடி என் மெயில் உபயோகப்படுத்துவாரு. அதான் வேற பெயர் போட்டு மெயில் கிரியேட் பண்ணேன். இப்போ அமுதழகன் அனுப்புற மெயில் எனக்கு மட்டும்தான் வரும். எப்படி என்னோட பிளான்? நீ அவருக்கு மெயில் பண்ணேன்னு சொல்லும் போது கூட அவங்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராதுன்னு நினைச்சேன். பரவாயில்லை கவி, உன் விமர்சனத்தை படிச்சுட்டு அவரும் உனக்கு பதில் அனுப்பி இருக்காரு. அதுவும் உன்னோட கேள்வி எல்லாத்துக்கும் ஒண்ணு விடாம தெளிவா பதில் சொல்லி இருக்காரே. உண்மைதான் மலர், அமுதழகனிட்ட இருந்து எனக்கு பதில் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சொல்ல வார்த்தையே இல்லை மலர், அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் என்று கவிதா கூறி அமுதழகனிற்கு மின்னஞ்சலில் பதில் அனுப்ப தொடங்கினாள். மின்னஞ்சல் மூலமாக ஆரம்பித்த இவர்களின் உரையாடல் மெல்ல மெல்ல நட்பெண்ணும் வட்டத்தில் அழகிய மலராய் பூக்கத் தொடங்க, அமுதழகனின் எழுத்துக்களுக்கு ரசிகையாய் இருந்த கவிதா சிறிது சிறிதாக அவனின் ரசிகையாகவே மாறி போனாள். இன்றோ அது காதல் என்னும் பெயரில் வேர்விட்டு அவள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. தன் தோழியின் நிலையை எண்ணி கடந்த காலத்தில் மூழ்கி இருந்த மலர்விழியோ தன்னைத்தானே சுதாரித்துக் கொண்டு, இங்க பாரு கவி, நிதர்சனத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அந்த அமுதழகன் யாரு, என்ன பண்றான், நல்லவனா கெட்டவனா, இந்த மாதிரி நிறைய கேள்விக்கு உன்கிட்ட ஒரு பதில் கூட இல்லை கவி. தேவையில்லாத ஆசைகளை உன் மனசுல நீ வளர்த்து வச்சிருக்க. எனக்கு உன்னை பார்க்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. உன்னோட ஆசையெல்லாம் நிராசையா ஆச்சுன்னா நீ அதை எப்படி தாங்கி பண்ணு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன நினைச்சா எனக்கே வியப்பாதான் இருக்கு மலர். யாருன்னு தெரியாத ஒருத்தனை, அதுவும் 1.5 வருஷமா வெறும் மெயில் மூலமா மட்டுமே பேசி பழகி இப்போ அவனை லவ் பண்றேன்னு உன்கிட்ட வந்து சொல்லுவேன்னு நான் சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லடி. ஒருவேளை நான் அமுதழகனை நேர்ல பார்த்து லவ் பண்ணி இருந்தா இது வெறும் ஈர்ப்புதான் நினைச்சு அவனை நான் கடந்து போயிருப்பேன்.
ஆனா அமுதழகனை ஏன் எனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கே தெரியல. வெறும் கதை மட்டுமே படிச்சுட்டு இருந்த என்னை எனக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளர் இருக்காங்கன்னு அடையாளம் காட்டுனதே என் அமுதழகன் தான். சின்ன சின்ன சந்தேகத்தையும் தீர்த்து கதை எப்படி எழுதணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் எழுதலாம், இந்த மாதிரி என்னோட எல்லா கேள்விக்கும் விடையா இருந்ததே அவர்தான். யாரோ தெரியாதவங்க கிட்ட 2 நாள் Facebookல சும்மா மெசேஜ் பண்ணாலே உங்க போன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டு நிக்கிறவங்க மத்தியில 1.5 வருஷமா என் அமுது என்கிட்ட பேசிட்டு இருக்கான். இதுவரைக்கும் என் போன் நம்பர் கேட்டதில்லை. என் மனசு சந்தோஷப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் முதல்ல என் அமுதுவைத்தான் தேடுது. நான் என்ன பண்றது மலர்? அவரோட பேசுனா நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். சொல்ல போனா சில நேரம் என்னையே எங்க மறந்துடுவோனோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு என்று கூறி கவிதா சிரிக்க அவளை முறைத்தாள் மலர். அப்ப உன் அமுது கிட்ட உன் லவ்வை சொல்ல வேண்டியதுதானே என்று மலர்விழி சிடுசிடுக்க, எதுக்கு? நான் லவ் சொல்லி எங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரியணுமா? எனக்கு என் அமுதுவை பிடிக்கும், அதுக்காக அவனுக்கும் என்னை பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடன்லயே இருந்திருக்கலாம் என்று முணுமுணுத்தாள் மலர்விழி. அப்புறம் அமுது எனக்கு என்று கவிதா ஏதோ கூற வாயெடுக்க, அம்மா தாயே, உன் அமுதுவோட புராணத்தை கேட்க எனக்கு இப்போதைக்கு சுத்தமா தெம்பில்ல. நான் போய் நம்ம 2 பேருக்கும் காஃபி வாங்கிட்டு வரேன். ஏற்கனவே என் தலை வேற பயங்கரமா வலிக்குது என்று மலர்விழி அவ்விடத்தை விட்டு வேகமாக சென்று விட சிரித்தாள் கவிதா. கவிதாவிடம் இருந்து தப்பித்து வேகமாய் வந்த மலர்விழி தன் எதிரில் வந்தவரின் மேல் மோதிவிட தன்னை சுதாரித்து கையில் இருந்து தேநீரை காப்பாற்றிக் கொண்டார். தன் எதிரில் நிற்கும் மலர்விழியை பாராது, என்னம்மா பார்த்து வரமாட்டியா? இந்நேரம் இந்த டீ உன் மேலையோ இல்ல என் மேலையோ கொட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும் என்று அவன் சிடுசிடுக்க, அவன் அருகில் நின்றிருந்த இன்னொருவன், டேய் சரத், என் மேலிருந்த கோபத்தை அந்த பொண்ணு மேல ஏண்டா காட்டுற என்று அவன் காதில் ரகசியமாக கூற, அவனை முறைத்தவனோ அப்பொழுதுதான் முகத்தில் சற்றும் பயமில்லாமல் சிரித்து கொண்டே நிற்கும் மலர்விழியை கண்டான். ஹேய் தங்கச்சி, நீயா? நான் வேற யாரோன்னு நினைச்சேன். ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதான் திட்டிட்டேன், தப்பா எடுத்துக்காதடா என சிரித்தான் சரத். பரவாயில்லை விடுங்க சரத் அண்ணா, நானும் கொஞ்சம் பார்த்து வந்திருக்கணும். அதுவும் இல்லாம இந்த இடத்துல நான் இருந்தேன்னு சந்தோஷப்படுங்க. இதுவே கவி மட்டும் இங்க இருந்திருந்தா என்று மலர்விழி கூறி முடிப்பதற்குள், வேணும்னே காஃபியை என் மேல ஊத்திருப்பா. நீங்க 2 பேரும் என் டீம்ல இல்லாம எனக்கு தான் செம போர் தெரியுமா என்று சரத் பாவமாக கூற, இவ்விருவரும் பேசுவதை சரத் அருகில் நின்றிருந்தவனால் வெறும் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. ஹாய் மலர், இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிருஷ்ணன். இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணான் என்று கூறி தன் அருகில் இருந்த நண்பனை அறிமுகம் செய்தான். எனக்கு இவரை முன்னாடியே தெரியும் என்று மலர்விழி கூற, எப்படி சிஸ்டர் என்று புரியாமல் கேட்டான் கிருஷ்ணன். அன்னிக்கு கவி மேல காஃபி ஊத்திட்டு அவகிட்ட திட்டு வாங்கி திருன்னு முழிச்சிட்டு இருந்தீங்களே, அப்ப நானும் அங்கதான் இருந்தேன் என்று மலர்விழி கூற, ஓஹோ, அப்போ அன்னிக்கு உன்னை திட்டுனது நம்ம கவிதானா? உனக்கொன்னு தெரியுமா மலர்? வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே ஒரு பொண்ணு கிட்ட திட்டு வாங்கிட்டேன்னு என்கிட்ட புலம்பி தள்ளிட்டான். அதுக்கப்புறம் இந்த பையன் எந்த பொண்ணு கிட்டையும் பேசுறதில்லை. அந்த அளவுக்கு நம்ம கவி இவனுக்கு வேப்பிலை அடிச்சிருக்கா என்று கூறி சரத் சிரிக்க, கிருஷ்ணன் அசடு வழிய மலர்விழி வாய்விட்டே சிரித்து விட்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு தனக்கும் தன் தோழிக்கும் காஃபி கோப்பைகளை வாங்கி கொண்டு சரத் மற்றும் கிருஷ்ணனிடமிருந்து மலர்விழி விடைபெற்று செல்ல, அவள் சென்றவுடன் கிருஷ்ணனின் பக்கம் திரும்பியவன், இப்ப சொல்லு கிருஷ், அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்காங்க என்று கோபமாக கேட்டான் சரத். அதான் சொன்னேனே, அந்த பொண்ணு என்னோட கதையை படிச்சிட்டு எனக்கு மெயில் மூலமா மெசேஜ் பண்ணாங்க. அப்படியே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு மச்சான் என்று கிருஷ்ணன் கூற முறைத்தான் சரத். டேய் மச்சான், நீ அந்த பொண்ணை லவ் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா அவ யாரு, எங்க இருக்கா, இப்படி ஏதாவது தெரியுமா? ஒருவேளை அவளுக்கு கல்யாணமாகி இருந்தா என்னடா பண்ணுவ? அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மச்சான். அவளோட கதையில வர
ஒரு லவ் சீனுக்கு நான் ஒரு கவிதை சொன்னேன். அப்ப சிங்கிளா இருந்துட்டு லவ் சீன் எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பேச்சுவாக்குல சொன்னா. அந்த பொண்ணு பெயர் என்ன? தமிழழகி. அதான் அவளோட உண்மையான பெயரா மச்சான் என்று சரத் கேட்க, தெரியாதென்பதை போல் தன் தலையை அசைத்தான் கிருஷ்ணன். இங்க பாரு கிருஷ், லவ் பண்றது தப்பில்லை. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம, முக்கியமா அவளோட உண்மையான பெயர் கூட தெரியாம கண்மூடித்தனமா நீ லவ் பண்ற மச்சான். எப்படிடா அவ மேல இந்த அளவுக்கு உனக்கு லவ் வந்துச்சு? நீ சொல்றது உண்மைதான் மச்சான். அவ யாரு, எப்படி இருப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. என்னோட கதையை படிச்சுட்டு மெயில் மூலமா விமர்சனம் பண்ணா. அவளோட விமர்சனத்துக்கு நான் பதில் அனுப்பினேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என் தமிழ் மேல எனக்கு எப்போ லவ் வந்துச்சுன்னு கேட்டா என்கிட்ட அதுக்கான பதில் சத்தியமா இல்ல மச்சான். ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தமிழ் கிட்ட பேசுனா எனக்கு எங்கிருந்து அப்படி ஒரு சந்தோஷம் வருதுன்னே தெரியலடா. அவளை என் வாழ்க்கையில மிஸ் பண்ணிட கூடாதுன்னு என் மனசு சொல்லுது. அந்த பொண்ணு கிட்ட இதுவரைக்கும் ஒரு தடவை கூட போன் நம்பர் கேட்டதில்லையா? எப்படி மச்சான் கேட்க முடியும்? பழகின கொஞ்ச நாளிலேயே தெரியாத பொண்ணு கிட்ட நம்பர் கேக்குறான்னு என்னை பத்தி என் தமிழ் தப்பா நினைச்சிட்டா? அதான் இத்தனை நாள் அவளோட நம்பர் நான் கேட்கல. ஆனா 2 நாளுக்கு முன்னாடி தான் என்னோட போட்டோவை என் தமிழுக்கு அனுப்பினேன். எங்கேயாவது என்னை பார்த்தா என்கிட்ட மறக்காம பேசுங்கன்னு சொல்லி இருக்கேன். ஆனா இன்னும் அவகிட்ட இருந்து ரிப்ளை வரல என்று கிருஷ்ணன் வருத்தமாய் கூற, நண்பனை எவ்வாறு தேற்றுவதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான் சரத். தான் தோழி அமர்ந்திருக்கும் இடத்திற்கு காஃபி கோப்பைகளுடன் வந்த மலர்விழியை பாராது எங்கோ வெறித்துக் கொண்டிருந்தாள் கவிதா. ஏ கவி, அங்க என்ன பார்வை என்று மலர்விழி கேட்க, அமுதழகன் என்று கவிதா கூறி கை காட்ட, அங்கு சரத் மற்றும் கிருஷ்ணன் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். யாரு கவி? சரத் அண்ணன் தான் உன் அமுதழகனா என்று மலர்விழி அதிர்ச்சியாக கவிதாவிடம் கேட்க, இல்ல மலர், சரத் அண்ணன் பக்கத்துல இருக்கிறவர். எப்படி அவருதான் அமுதழகன் சொல்ற? 2 நாளுக்கு முன்னாடிதான் அவரோட போட்டோவை எனக்கு அனுப்புனாரு. இதை உன்கிட்ட சொல்றதுக்குள்ள நீ காஃபி வாங்க போயிட்ட. அப்போ கிருஷ் கிட்ட போய் நீதான் தமிழழகின்னு சொல்லு என்று மலர்விழி மகிழ்ச்சியாக கூற, அவர் பேரு கிருஷ்ணாவா என ஒரு கணம் சிலாகித்தவள், நான் தான் தமிழழகின்னு சொல்லி என்னாக போகுது மலர்? என் லவ்வை அவரு ஏத்துப்பாரா? என் லவ் என்னோடவே இருந்துட்டு போகட்டும். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்க நான் விரும்பல என்றாள் கவிதா. லூசு மாதிரி பேசாத கவி, உன் லவ்வை சொன்னாதான தெரியும். அட்லீஸ்ட் நீதான் தமிழழகின்னு உன் அமுது கிட்ட சொல்லேன். வேண்டாம் மலர், இதை இப்படியே விட்டுடு. நான் என் அமுதழகனோட தமிழழகியாவே இருக்கேன். என்னை கொஞ்ச நேரம் தனியா விடு மலர் என்று கவிதா கூறி அங்கிருந்து சென்றுவிட, அவள் கூறியதை கேட்ட மலர்விழி கோபமாக நின்றிருந்தாள். சில மாதங்களுக்கு பிறகு, டே கிருஷ், ரெடி ஆகிட்டியா இல்லையா என்று சரத் கத்த, நான் ரெடி மச்சான், ஆனா என் தமிழ் கிட்ட பேசணுமே என்று கூற, அட எருமையே, அந்த தமிழழகி பெயரை மறந்து தொல. உனக்கு கல்யாணம் நிச்சயமாக போகுது. இந்த நேரத்துல வேறொரு பொண்ணு பேர் சொல்லி அவள் கிட்ட பேசணும்னு மாப்பிள்ளை கேக்குறாருன்னு உன்னைதான் தப்பா பேசுவாங்க என்று சரத் நக்கலாக கூறி முடிக்கவும், மணமகன் அறைக்குள் மலர்விழி மற்றும் கவிதா நுழையவும் சரியாக இருந்தது. நிச்சயமாக போற பொண்ணுக்கு இங்க என்ன வேலை என்று கவிதாவிடம் சரத் கேட்டு முறைக்க, நல்லா கேளுங்க அண்ணா, நான் சொன்னா எங்க கேக்குறா? கிருஷ் அண்ணனை பார்த்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம் என்று மலர்விழி சலிக்க, அவர்கள் பேசுவதை காதில் வாங்கி கொள்ளாத கவிதா தன்னவனின் அழகை ரசித்துக் கொண்டிருக்க, கிருஷ்ணனும் தன்னவளின் அழகில் தன்னை தொலைத்திருந்தான். அவர்களை கண்ட சரத் மற்றும் மலர்விழி தலையில் அடித்துக் கொள்ள கிருஷ்ணனின் அருகில் வந்த கவிதா, நான் மலர்கிட்ட கடைசியா பேசினதோட கதை அப்படியே நிக்குது அமுது என வருந்த, நீ ஒன்னும் கவலைப்படாதே தமிழ், நம்ம நினைச்ச மாதிரியே நம்மளோட நிச்சயம் அன்னிக்கு நம்ம கதையை எழுதி முடிக்கிறோம் என கிருஷ் கூறியதும் இருவரும் கடந்த கால நினைவுகளில் மூழ்கி இருந்தனர். சில மாதங்களுக்கு முன்னான அந்த நாளில் மலர்விழியிடம் பேசிவிட்டு வந்த கவிதா ஜன்னல் வழியாக தெரியும் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருக்க, அவள் விழிகளில் வழிந்த கண்ணீரோ
அனுமதி இல்லாமல் அவளது கன்னத்தை தொட்டு சென்றது. கவி, ஏண்டி உன்னை நீயே வருத்திட்டு இருக்க? நீதான் தமிழழகின்னு அவங்கிட்ட சொல்லு, கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ சொல்றது உண்மைதான், ஆனா என் அமுது என்னை அவனோட ஃப்ரெண்டா பார்க்கும் போது நான் அவனை லவ் பண்றேன்னு சொன்னா என்னை அவன் தப்பா நினைக்க மாட்டான் என்று கேட்டாள் கவிதா. அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கோ தமிழ் என்ற குரலை கேட்ட கவிதா திரும்பி பார்க்க அங்கு தமிழழகியின் அமுதழகன் நின்று கொண்டிருந்தான். கிருஷ்ணனை அங்கு எதிர்பார்க்காத கவிதா என்ன கூறுவதென்று தெரியாமல் அமைதியாக நின்றிருக்க அவ்விருவருக்கும் தனிமை தர வேண்டி சரத் மற்றும் மலர்விழி இருவரும் அங்கிருந்து சென்று விட்டனர். அவர்கள் சென்றவுடன் கவிதாவின் அருகில் வந்த கிருஷ்ணன், ஹாய் தமிழ், சாரி தமிழழகி. இல்லை கவிதா என பிதற்ற மௌனமாய் சிரித்தாள் கவிதா. அவளது சிரிப்பை ரசித்தவன், மலர் சிஸ்டர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க, நீதான் என் தமிழழகின்னு. அவங்க சொன்னதும் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ எனக்கு மெயில் அனுப்பி 2 நாளாச்சு. இந்த 2 நாள் நான் நானாவே இல்லை. என் மனசு உன்னை ரொம்ப தேடுது தமிழ். நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா தமிழ் என்றவன் கேட்க மௌனமாய் அவன் அருகே வந்து உரிமையுடன் தோளில் சாய்ந்து தன் சம்மதத்தை தெரிவித்தாள் தமிழழகி எனும் கவிதா. எப்பாடே, உங்க பிளாஷ்பேக்கில் இருந்து கொஞ்சம் வெளியே வாங்கடா என்று சரத் கத்த பழைய நினைவில் இருந்து மீண்ட கவிதாவும் கிருஷ்ணும் அசடு வழிய சிரித்தனர். கிருஷ்ணன் மற்றும் கவிதாவின் காதலுக்கு அவர்களின் பெற்றோர்கள் பச்சை கொடி காட்ட இன்று அவர்களுக்கு உற்றார் உறவினர் சூழ நிச்சயதார்த்தம் நடக்கவிருக்கிறது. இருவரும் ஒன்றாக தமிழமுது என்ற பெயரில் தங்களின் காதலை கதையாக எழுதி கொண்டிருக்கின்றனர். கதையோட தலைப்பு என்னன்னு இப்பயாவது என்கிட்ட சொல்லு தமிழ் என்று கிருஷ்ணன் கேட்க அவனும் நானும் அமுதும் தமிழும் என்ற கவிதா தன்னவனை காதலுடன் பார்த்து சிரிக்க தன்னவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்கிற தமிழழகியின் அமுதழகனிற்கும் கவிதா என்கிற அமுதழகனின் தமிழழகிற்கும் வெகு விமர்சையாக நிச்சயதார்த்தம் நடைபெற மணமக்கள் இருவரும் மகிழ்ச்சி கடலில் காதலுடன் மிதந்து கொண்டிருந்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்களுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.